கூட்டத்தில் உற்சாக நடனம், ஆடல் பாடலுடன் சந்தோஷமாக இருக்கும் இவர்கள் திமுக இளைஞரணி மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள். விளையாட்டுத்துறை அமைச்சரும் தளபதி மு.க. ஸ்டாலின், தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் மகனுமான உதயநிதி அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டிற்காக தடபுடலாக விருந்து தயாரிக்கப்படுகின்றது. 1000 கிலோவில் ஆட்டுக்கறி பிரியாணி, கூடவே 40,000 கிலோவில் சிக்கன் ஃப்ரே, தயிர் சம்பல், பிரெட் அல்வா, கத்திரிக்காய் டிக்கா என அசைவ உணவுகளும் தயிர் உணவுகளும், பிரமாதமாக சைவ பிரியர்களுக்கு தயிர் உணவுகளும் தயாரித்து வழங்கப்படுகிறது. நமது முதல்வர் ஏழைகளின் பசி அறிந்தவர். யாரும் இங்கே வந்து இந்த மாநாட்டிற்காக வருபவர்கள் ஏழைகள் அல்ல, திமுக தொண்டர்கள், கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள். இவர்கள் அங்கே வந்து பசியில் கஷ்டப்பட்டுறக்கூடாது, சாப்பாட்டிற்காக திணறி விடக்கூடாது என்பதற்காக இந்த உணவுகள் அவர்களுக்காக அறுசுவைகளில் மிக பிரமாதமாக தயாரிக்கப்படுகிறது. ஏனென்றால் நமது முதல்வர் அவர்கள் கொரோனா காலகட்டத்திலேயும் சரி, சமீபத்தில் நடந்த தென் மாவட்டங்களில் நடந்த வெள்ளப்பெருக்காக இருந்தாலும் சரி, சென்னையில் நடந்த வெள்ளப்பெருக்கின் போதும் மக்களின் துயர் அறிந்து உடனே ஒன்றிய அரசு நிதி தராத பொழுதும் மாநில அரசின் நிதியை கொண்டு மக்களுக்கு நிவாரண தொகைகளையும் நிவாரண பொருட்களையும் தந்து உதவியவர். அதனால தான் இந்த தமிழ்நாடு இந்த பேரிடர்களில் சீக்கிரமாக மீண்டு வர முடிந்தது. மாநிலங்களில் மிக கடுமையான மழை பொழிந்து பல ஊர்கள் தண்ணீர்களுக்குள் மூழ்கடிக்கப்பட்டது. அன்றிரவே உடனே திமுக அமைச்சர்களும் உடனே களத்தில் வந்தாங்க. பல மாவட்டங்கள்ல இருந்து இந்த தென் மாவட்டங்களுக்கு படையெடுத்து வந்து இந்த மக்களை மீட்டெடுத்திருக்கிறார்கள் என்றால் இந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சி என்பது நிரூபணமாகிறது. எனவே இந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் நாம் ஒற்றுமையாக இருந்து நல்ல தலைமையை, நம் முதல்வர் காட்டக்கூடிய நல்ல தலைமையை ஒன்றியத்தில் தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு நல்ல ஒரு ஆட்சி கிடைக்கும். அதுதான் நம் அனைவருக்குமான ஆட்சியாகவும் இருக்கும். எனவே நமக்கு கிடைக்க போகும் அந்த வாய்ப்பு, நாடாளுமன்ற தேர்தலை நாம் சந்திக்க இருக்கிறோம். அந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தி நாட்டில் நல்லாட்சி மலர செய்வோம்.